செய்திகள் தொடர்கின்றன. தென்காசி அருகே கோயில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் அரிவாளால் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி அருகே மந்தியூர் என்ற கிராமத்தில் உள்ள முப்படாரி அம்மன் கோவில் திருவிழாவில் சாமி கும்பிடுவதில் இரு குழுக்களுக்கு இடையே போட்டி ஏற்பட்டது. இதன் காரணமாக ஒரு தரப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்பு ஊர் மக்கள் சமாதானப்படுத்தியும் அவர்கள் கலைந்து சென்றுள்ளனர். இதனிடையே திருவிழா முடிந்த பின்னர் முத்துக்குமார், மாரியப்பன் மற்றும் சந்திரசேகர் ஆகிய மூவரும் நடந்து வரும்போது மறைந்து இருந்த எதிர்த்தரப்பினர் அரிவாளால் தாக்கியதில் சந்திரசேகர் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடையம் பகுதி போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். மேலும் காயமடைந்த இருவர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாமக்கல் அருகே 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பொது சொத்தை அபகரித்ததாக முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் மீது நில அபகரிப்பு தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் அருகே மேல்முகாம் கிராமம் பகுதியில் மகாத்மா காந்திஜி ஞாபகார்த்தமாக கமிட்டி டிரஸ்டுகள் பெயரில் அப்பகுதியில் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலங்கள் உள்ளன. இந்த நிலத்தை கபிலர்மலை தொகுதியின் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் போலி ஆவணம் மூலம் பேரூராட்சி அலுவலர் உதவியுடன் நில அபகரிப்பு செய்துள்ளார். இதுகுறித்து தமிழ்நாடு மக்கள் உரிமை இயக்கம் கொடுத்த புகாரின் பேரில் நில அபகரிப்பு தடுப்பு போலீசார் முன்னாள் பாமக சட்டமன்ற உறுப்பினர் நெடுஞ்செழியன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனி முருகன் கோவிலில் உள்ள ரோப்கார் வசதி பராமரிப்பு பணிகளுக்காக 1 வாரம் நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்களின் வசதிக்காக அடிவாரத்திலிருந்து மலை உச்சியில் உள்ள கோவிலுக்கு செல்ல ரோப்கார் வசதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2003ஆம் ஆண்டு முதல் இயக்கப்பட்டு வரும் இந்த ரோப்கார் கருவிக்கு மாதம் ஒருமுறை பராமரிப்பு பணியும் ஆண்டுக்கு ஒருமுறை மராமத்து பணியும் நடைபெற்று வருகிறது. அதன்படி ஆண்டு பராமரிப்பு பணிக்காக இன்று முதல் 1 வாரத்திற்கு ரோப்கார் இயக்கம் நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதையடுத்து பக்தர்கள் மின் இழுவை ரயில் மூலம் கோவிலுக்கு செல்லலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிக்காக வட மாநிலங்களில் இருந்து பொறியாளர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 12ஆம் ஆண்டு கார்கில் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முன்னாள் ராணுவ வீரர்கள் சங்கம் மற்றும் தேசிய மாணவர்கள் படையினர் சார்பில் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள கார்கில் நினைவு சின்னம் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தாராபுரம் அருகே சொத்து தகராறு காரணமாக ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாராபுரம் அடுத்துள்ள குண்டடம் அருகே பொன்னாளிப்பாளையத்தை சேர்ந்தவர் ரவிச்சந்திரன். இவர் உழவர் உழைப்பாளர் கட்சியின் ஒன்றிய செயலாளராக உள்ளார். இவருக்கு சொந்தமான நிலத்தை அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி மற்றும் அவரது உறவினர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டதாகவும் இதனால் இவர்கள் இருவருக்கும் முன்விரோதம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் வீட்டில் தனியாக இருந்த ரவிச்சந்திரனை கோவிந்தசாமி மற்றும் 6 பேர் கொண்ட கும்பல் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நகைச்சுவை கார்ட்டூன் பட விழாவிற்கு வந்த பாப் பாடகிக்கு நீல நிற கம்பள வரவேற்பு, ரசிகர்கள் உற்சாகம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.